இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். புழு செத்துடக்கூடாது. புழு ஆரோக்கியமா லைவா உள்ள இருந்தாதான் அதோட வேல்யூ. தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் பருவக்குடி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. வானம் பார்த்த கரிசல் மண் பூமியான புளியங்குளம் கிராமம். பருவமழையை நம்பி மட்டுமே நடைபெறக்கூடிய மானாவாரி விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பிரதான தொழிலாக இருந்து வரும் இந்த கிராமத்தில் விவசாயிகள் பலர் அண்மை காலமாக தங்களது வியூகங்களை மாற்றி பட்டுப்புழு பண்ணைகள் அமைத்து அதன் மூலம் மல்பரி பட்டுநூல் உற்பத்தி, பட்டுப்புழு வளர்ப்பு தொழில்களில் தென் தமிழகத்திலேயே சிறப்புக்குரிய கிராமமாக உயர்த்தி உள்ளனர். தெரியாதவங்களும் இந்த ரோட்டு வழியா இந்த பக்கம் போறவங்க இது என்ன செடிகள் இவ்வளவு பெருசா வளர்த்துருக்கீங்க, இதுல என்ன விளையும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது, ஏன்னா மானாவாரி விவசாயம் உளுந்து, பருத்தி, மக்காச்சோளம் இதை போட்டு அதை சரியான விலை இருக்காது, மழை வராது, நஷ்டத்தை நிறைய சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஓரளவு தண்ணி வசதி இருந்தாலே போதும், ஓரளவு முதலீடு இருந்தாலே ஒரு நம்பிக்கையான கடன் வாங்கினா கூட அதை திருப்பி கட்டலாங்கிற ஒரு நம்பிக்கை இந்த தொழிலில் இருக்கிறதுனால நிறைய விவசாயிகள் இந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் செஞ்சு வருஷத்துக்கு ஒரு 2 பண்ண அதிகமாகிக்கிட்டு தான் போகுதே தவிர குறைஞ்ச மாதிரி இங்கே கிடையாது. புளியங்குளம் கிராமத்தில் தற்போது 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பட்டுப்புழுவின் உணவான மல்பெரி பயிர்கள் சாகுபடி தோட்டமும், கடந்த 2-3 ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பட்டுப்புழுக்கள் வளர்ப்பு பண்ணைகளும் அமைத்து வருடத்திற்கு 70,000 கிலோ வரை பட்டுநூல் உற்பத்தியையும் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பையும் நல்ல வருமானத்தையும் அளித்து வருகின்றனர். இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் 25 முதல் 27 நாட்களுக்குள் பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்து அதனை அரசின் பட்டுக்கூடு மார்க்கெட்டிங் மையங்களில் விற்பனை செய்வதன் மூலம் அவர்களுக்கு லட்சக்கணக்கில் கணிசமான வருமானமும் கிடைத்து வருகிறது. பட்டுப்பூச்சி வளர்ப்புங்கிறது அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கின்றது. இது நமக்கு ஒரு விவசாயத்தில் நல்ல வாழ்வாதாரமாகவும் இருக்கின்றது. நான் இப்போ 250 யூனிட் தொகுப்பு வச்சிருக்கிறேன். எனக்கு 250 கிலோ இந்த தடவை வரும். இதனுடைய தரம் எப்படி இருக்குது, மார்க்கெட்டிங் விலையில் நூலினுடைய விலை எவ்வளவு இருக்கின்றதை நிர்ணயித்து அவங்க இன்னைக்கு 800 ரூபா ஆவரேஜ் மேக்ஸிமம் போய் கொண்டு இருக்கிறது. ஆவரேஜாக ஒரு 700 ரூபா 750 ரூபா போகுது. இந்த விலை கொடுத்தாலே எனக்கு நல்ல வருமானம் தான். 250 கிலோ நான் எடுத்தேன்னா ஆவரேஜ் 750 ரூபாய்க்கு கிடைச்சாலும் அது எனக்கு அதுக்கான வருமானம் நல்ல வருமானம் தான். மல்பெரி பட்டு உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு 4ஆம் இடம் வகித்து வரும் நிலையில் தென் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடைக்கோடியில் உள்ள புளியங்குளம் கிராமம் சராசரியாக மாதத்திற்கு 6,000 கிலோ வரை பட்டுநூல் உற்பத்தி செய்து இந்த தொழிலில் முக்கிய உற்பத்தி மையமாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது. ஒரு நம்பிக்கையான கடன் வாங்கினா கூட அதை திருப்பி கட்டலாங்கிற ஒரு நம்பிக்கை இந்த தொழில இருக்கிறதுனால நிறைய விவசாயிகள் இந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது குறித்து இந்த தொழிலில் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ள விவசாயிகளான ஜெயச்சந்திரன் மற்றும் சீனிவாசன் நம்மிடம் கூறுகையில், பட்டுப்பூச்சி வளர்ப்பு பண்ணை தொழில் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கிறது, மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது. இதனால் பலரும் ஆர்வமுடன் இந்த தொழிலில் ஈடுபட முன்வருகின்றனர். அடுத்த 2 ஆண்டுகளில் புளியங்குளம் கிராமத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு பண்ணைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கும். சாக்கி சென்டர் எனப்படும் இளம் பட்டுப்புழு வளர்ப்பு மையங்களில் இருந்து புழுக்களை வாங்கி வந்து அதை குளிரூட்டப்பட்ட சீதோஷ்ண சூழலில் பண்ணைகளில் வைத்து மல்பெரி இலைகளை உணவாக கொடுத்து வளர்க்கிறோம். இதில் சில நேரங்களில் ஆரோக்கியம் இல்லாத புழுக்கள் பட்டுக்கூடுகளை உருவாக்காத போது நஷ்டம் ஏற்படுகிறது. எனவே வேளாண் பயிர்களுக்கு காப்பீடு திட்டம் இருப்பதைப் போல பட்டுப்புழு வளர்ப்பு பண்ணைக்கும் காப்பீடு திட்டங்களை அரசு அமல்படுத்த வேண்டும். பட்டுப்பூச்சி வளர்ப்புங்கிறது அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கின்றது. இது நமக்கு ஒரு விவசாயத்தில் நல்ல வாழ்வாதாரமாகவும் இருக்கின்றது. நான் இப்போ 250 யூனிட் தொகுப்பு வச்சிருக்கிறேன்.
எனக்கு 250 கிலோ இந்த தடவை வரும். இதனுடைய தரம் எப்படி இருக்குது, மார்க்கெட்டிங் விலையில் நூலினுடைய விலை எவ்வளவு இருக்கின்றதை நிர்ணயித்து அவங்க இன்னைக்கு 800 ரூபா ஆவரேஜ் மேக்ஸிமம் போய் கொண்டு இருக்கிறது. ஆவரேஜாக ஒரு 700 ரூபா 750 ரூபா போகுது. இந்த விலை கொடுத்தாலே எனக்கு நல்ல வருமானம் தான். 250 கிலோ நான் எடுத்தேன்னா ஆவரேஜ் 750 ரூபாய்க்கு கிடைச்சாலும் அது எனக்கு அதுக்கான வருமானம் நல்ல வருமானம் தான். குறைந்த அளவு நீர் ஆதாரம் இருந்தாலும் சொட்டு நீர் மேலாண்மை மூலம் அதிகப்படியான மகசூலை எடுக்க இது ஒரு வாய்ப்பான வரப்பிரசாதமான உள்ள ஒரு தொழிலாகும். இதனால் நாங்கள் ஆரம்பித்தவுடன் இந்த தொழில் நடத்திய பின்பு பக்கத்தில் இதில் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் புளியங்குளம் கிராமத்தில் உற்பத்தி செய்யப்படும் பட்டுக்கூடுகளை 70 முதல் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி, செங்கோட்டை, நாகர்கோவில் உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலையும் இருப்பதால் அரசு சார்பில் கோவில்பட்டியில் ஒரு பட்டுக்கூடு மார்க்கெட்டிங் மையம் ஏற்படுத்த வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மாறிவரும் காலநிலை மாற்றம், பருவத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவு இல்லாதது, வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம், பயிர் காப்பீடு இழப்பீட்டு தொகை ஆகியவற்றில் நீடிக்கிற பலவிதமான குளறுபடிகள், விவசாய கடன்கள் தள்ளுபடியில் பாகுபாடு, முரண்பாடு, கடின உழைப்பு என எண்ணற்ற நெருக்கடிகள். உற்பத்தி திறன் அதிகரிச்சிருக்கு. ஒவ்வொரு பண்ணையிலையும் 200 கிலோ இருந்து 300 கிலோ 400 கிலோ வரைக்கும் இங்கே உற்பத்தி செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பட்டு வளர்ப்பு துறையில் புளியங்குளம் கிராமம் இப்போ முன்னோடியாக இருக்குது. எல்லா இடங்கள்ல இருந்தும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எங்கே போனாலும் புளியங்குளமாக பட்டுப்பூச்சிக்கு பேர் போன ஊர் அப்படிங்கிற இது எல்லா பட்டு வளர்ப்பு துறையிலையும் தெரியும். மற்ற ரீலிங் யூனிட் வச்சிருக்கிற தனி நபர்களுக்கும் தெரியும். இங்கே போனால் கண்டிப்பாக மாதம் ஒரு 5000 கிலோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், கக்கூன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற லெவலுக்கு புளியங்குளம் பேர் பெற்றிருக்கு. சவால்கள் சூழ்ந்துள்ள மானாவாரி விவசாயத்தில் ஏற்படும் நஷ்டத்தில் இருந்து மீளவும் லாபகரமான தொழிலை செய்திடவும் சிந்தித்து அதற்கு மாற்று வழியை கண்டுணர்ந்து அதை நோக்கி பயணித்து அனலும் கனலும் தகிக்கிற கந்தக பூமியான கரிசல் மண் பூமியில் இயற்கை சூழலில் பண்ணை உட்கட்டமைப்பை உருவாக்கி அதில் மல்பரி பட்டுநூல் உற்பத்தி, பட்டுப்புழு வளர்ப்பில் முத்திரை பதிக்கும் புளியங்குளம் கிராமத்தின் பொருளாதார வளர்ச்சி என்பது விரக்தியில், வேதனையில் உறைந்து கிடக்கும் விவசாயிகள், விவசாயத்தை கைவிட்டு வெளியேற நினைக்கும் விவசாயிகளுக்கெல்லாம் புதிய நம்பிக்கையையும் வாழ்வில் வெளிச்சத்தையும் தந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. புதுசாக ஒரு தொழில் இருக்கு, தெரியாதவங்களும் இந்த ரோட்டு வழியாக இந்த பக்கம் போகிறவங்க இது என்ன செடிகள் இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்கீங்க, இதில் என்ன விளையும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது அவங்க இப்படி ஒரு தொழில் இருக்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த கிராமத்து மூலியமாக இந்த தொழில் இருக்குதுங்கிறத நிறைய விவசாயிங்களுக்கு தெரிய அவங்க ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு இடையில ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் கூட பார்த்துட்டு எங்ககிட்ட கேட்டுட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போய் கேட்டுட்டு அது தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் உண்டா? இன்சூரன்ஸுங்கிறது இதுக்கு கிடையாது. அந்த ஒரு குறை இருக்குது. இது அரசாங்கம் எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸுக்கான இதை நடவடிக்கையை மேற்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பேட்சில் புழு அந்த அவங்க கொடுக்குற புழு ஜாக்கிலேருந்து வர்ற புழு கடைசியில் இவ்வளோ நாள் வளர்த்த பிறகு ஒவ்வொரு சமயத்தில் கூண்டு கட்டாமலே போயிடும். அந்த ஒரு இது இருக்குது. அந்த பேட்ச் ஃபெயிலியர் போச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நஷ்டம் அதிகமாகும். அந்த நஷ்டத்தை கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு பேட்சுக்கும் இன்சூரன்ஸுங்கிற முறை கொண்டாந்தால் இன்னும் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்து எங்கள் கிராமத்து இந்த சுற்றுவட்டார பகுதியில் அதிகமாக பட்டுப்பூச்சி வளர்ப்பு உற்பத்தி செய்கிறதுனால எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சென்டர் இருந்தால், கோயில்பட்டியில் ஒரு சென்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ரீலிங் யூனிட்டு அதை வாங்குறதுக்கான சென்டர் இருந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நாங்கள் இங்கேருந்து நாகர்கோவில் வரைக்கும் கொண்டு போகணும், இல்லை தருமபுரி கொண்டு போகணும், இல்லை வேறு ஏதாவது தென்காசி கொண்டு போகணும், இல்லைன்னா சிறுவத்தூர். இங்கேருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் இதை கொண்டு விற்பனைக்கு கொடுக்கணும், சந்தைப்படுத்துறதுக்கு. எங்களுக்கு அந்த சந்தையை இங்கே கோவில்பட்டியிலே அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அரசாங்கத்துக்கு.